தன் தகப்பனை கொள்ளையடித்து, இது கூட நடக்குமா? அப்பாவையே கொள்ளையடிச்சிட்டு போவாங்களா? இன்றைய காலகட்டத்திலே எனக்கு தெரிந்த சில குடும்பங்களிலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு வார்த்தை தான் இந்த நாடுக்கான நீதிமொழி வசனமாக இருக்கின்றது. அது 19வது அதிகாரத்தின் 26, 27 வசனங்கள். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இது ஒரு எச்சரிப்பாகவும் ஒரு அறிவுரையாகவும் இந்த காலையிலே வருகின்றது. பிரியமானவர்களே, பார்க்கும் பொழுது தன் தகப்பனை கொள்ளையடித்து, இது கூட நடக்குமா? அப்பாவையே கொள்ளையடிச்சிட்டு போவாங்களா? இன்றைய காலகட்டத்திலே எனக்கு தெரிந்த சில குடும்பங்களிலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, அப்பாவை ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிச்சுட்டு அப்பாவை ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளி விட்டுருவாங்க. இல்லை ஒரு ரூம் கொடுத்துட்டு நீங்க இங்கேயே இருங்கன்னு அவரை தள்ளி ஒதுக்கி தனிமைப்படுத்தி உட்கார வச்சிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அவர் தெரியாம பல இடங்கள்ல சைன் வாங்கிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யாமல் அவர்கிட்ட இருந்து சுரண்டி வெறும் உணவை அப்படி தள்ளி விட்டுட்டு அங்கே எப்பொழுது மடிந்து போவார் என்று காத்திருக்கிற சில குடும்பங்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களே, தன் தகப்பனை கொள்ளையடித்தும் தன் தாயை துரத்தி விட்டும், இந்த இப்ப பாருங்க, மது வெறியில சொந்த அம்மாவை கொலை செய்யக்கூடிய காலகட்டத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி தன் தாயை துரத்தி விடுகிறவன் புத்திமானை கடிந்து கொள்ள மன்னிக்கவும் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகனாக இருக்கின்றானாம். பாருங்க, லட்சையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுகிற மகனாக இருக்கின்றான். ஆகவே அவர் சொல்லுகிறாரு, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை நீ விட்டு விலகச் செய்யும் போதகங்களையும் நீ கேளாதே. இந்த வார்த்தையை விட்டு விலக செய்யக்கூடிய போதகங்களை நீங்க கேட்காதீங்க. நீங்க புத்திமதி சரியான வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கன்னு எபேசியர் 6வது அதிகாரத்திலே பவுல் அழகாய் எழுதுகிறார். இதுதான முதல் கட்டளையாக இருக்கிறது. அவுட் ஆஃப் த 10 commandments என்று சொல்லி 1வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸுங்க இது. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்நாள் நீடிக்கும். ஆண்டவர் கொடுக்கிற தேசத்திலே, இடத்திலே, வேலையிலே, எல்லா இடத்திலும் நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக வாழ வைக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அடுத்தது ஒன்று சொல்றார் பாருங்க, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளுக்கு எவ்வளவு அவசியமாக இந்த அறிவுரை வருகின்றதோ, பெற்றோர்களுக்கும் அப்படி அறிவுரை வருகின்றது. பிதாக்களே என்று சொல்லும்போது, பெற்றோர்களே, நீங்களும் கர்த்தருக்குள்ள பிள்ளையை சிக்ஷையோடு கூட வளர்த்து ஆண்டவருடைய அருளை குடும்பமாக பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, குடும்பங்கள் உடைந்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு தந்த இந்த அருமையான அறிவுரைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்க அன்பிலே கட்டப்பட்ட குடும்பமாய், ஆண்டவரை கனப்படுத்துகின்ற குடும்பமாய், ஆண்டவரை அன்போடு வாழ்ந்து நிலை நிற்க எங்களை தாழ்த்தி குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.